வீடு மாற்றம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். இப்ப வக்கரம் ஆகும் பொழுது இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லாதான் நடக்க போகுது. நல்ல வேலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. ஏன்னா ஆல்ரெடி 5ல உங்களுக்கு ராகு இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கறது, குழந்தைகள்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது. அதே 3ஆம் பார்வையாக சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முழுக்க 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 நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா கண்டன். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் வீட்டு சனி பகவான் பார்க்கிறார். அப்போ இவ்வளவு நாள் நீங்க முயற்சி பண்ணி எந்த காரியங்கள் நடக்கலையா, செஞ்சு வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஸ்லோவா போகுதா, ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா தான் நடக்கும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லாம இருந்தால் திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். துலா ராசிக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 மற்றும் 5ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 4க்குடையவரும் 5க்குடையவரும் 6ஆம் வீட்டுல வக்கரகிரி அடைந்து குருவினுடைய பார்வை பெறும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம், வீடு மாற்றம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமா நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நோய் தன்மை அதிகமா இருக்கும். அடிக்கடி உடம்பு முடியாம போறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா வர்றது, மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, திருமணம் சார்ந்த விஷயத்துல அதே போல குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, வேலை சார்ந்த விஷயத்துல குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கிறது, வேலை செய்யலாமா வேண்டாமா, வேலையை விட்டுலாமா, வேலையெல்லாம் ரொம்ப டல்லா போகிறது, இதெல்லாம் துளாராசிக்கு 6ல சனி இருந்தா கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா. இப்ப வக்கரம் ஆகும் பொழுது இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லாதான் நடக்க போகுது. நல்ல வேலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகுது, கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது, நோய்கள் நிவர்த்தியாக போகுது. ரொம்ப நாளா மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்க நோய்க்கு சரியாகாம இருக்கு, அது சரியாக ஒரு வாய்ப்புகள், நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைக்கிறது, இந்த அமைப்புமே துளாராசிக்கு ஏற்படும். அப்ப 4க்குடையவர் ஆகிறார் அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. உடம்புல இருந்து வந்த வலி வேதனைகள் எல்லாமே குறைவுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஹோம் லோன் கிடைக்க போகுது. யாராவது கடன் வேணும், கடன் வாங்கணும், அதே போல வீடு வாங்குறோம், சொத்து வாங்குறோம், அதுக்கு ஏதாவது லோன் கிடைக்கணும், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா துளாராசிக்காரர்கள் ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு வாய்ப்புகள் வருங்க. அது வேலையா இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணி இருப்பீங்க. சொந்த ஊர்ல இருந்து வெளியூரோ வெளிநாடோ போறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவரு 5ஆம் அதிபதி மாகி 6 இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிக்கடி உடம்பு முடியாம போறது, மனசு சரியில்லாம இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி 5ல உங்களுக்கு ராகு இருந்து குழந்தைகளுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கறது, குழந்தைகள்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். சோ இது எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும், அல்லது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சோ நம்பிக்கையா இருக்கலாம் துளாராசிக்காரர். இது பொதுவா சனி வக்கரம் ஆகும் பொழுது இது எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். எல்லா குடும்பத்திலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறான்னு பாருங்க. அப்ப சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா அங்கு இருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு
8ஆம் இடத்தை பாக்குறார். இப்ப வக்கரமா இருக்குன்னு இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த நல்ல பலன்கள் எல்லாமே 100% ஸ்பீடா நடக்கும். அதே வந்து 3ஆம் பார்வையாக சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முழுக்க 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 நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா கண்டங்கள் விலக போகுது, அவமானத்துல இருந்து நம்ம தப்பிக்க போறோம், பட்ட கஷ்டத்துக்கு வேதனைக்கும் வலிக்கும் ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது, எல்லாத்தையும் சுலபமா தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம், அடுத்தது நோக்கி போலாம் நாம அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதே உங்க ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து சனி பகவான் பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது, தீர்த்த யாத்திரைகள் போறது, தூக்கமே இல்லாம இருந்துட்டு இருந்தாலும் கூட நல்ல நிம்மதியா தூக்கம் வர்றது, கணவன் மனைவிகள் நிறைய பிரச்சனை, பிரிவினைகள், அந்யூன்யங்கள் இதெல்லாம் இல்லாம இருந்துட்டு இருந்தால் இதெல்லாம் இப்ப அந்யூன்யமா இருக்கிறது, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்க போகுது. இப்ப நீங்க இவ்வளவு நாள் விரயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விரயமா இருக்கும். இப்ப நீங்க பண்ணுவீங்க விரயங்கள், ஆனா அது சுப விரயமாகவும் குடும்ப தேவைக்காகவும் ஒரு அசட்டாகவும் இப்படித்தான் கிடைக்க போகுது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போகுது. உங்களுக்கு அது வந்து ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்க போகுது. இப்ப நீங்க பண்ணக்கூடிய அந்த விரைய செலவு, தேவையில்லாத செலவெல்லாம். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் வீட்டு சனி பகவான் பாக்குறாரு. அப்போ இவ்வளவு நாள் நீங்க முயற்சி பண்ண எந்த காரியங்கள் நடக்கலையா, செஞ்சு வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஸ்லோவா போகுதா, இல்ல இது நடக்குமா நடக்காதா, இது நம்ம கைவிட்டு போயிருமா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அது நடக்குமா, ஒரு பிசினஸ் பேசுறீங்க, இந்த பிசினஸ் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சு போயிடும். ஒரு விஷயத்த பேசிட்டு வந்திருக்கிறீங்க, இது நடக்குமா நடக்காதா, நீங்க பண்ண காரியங்கள் ஸ்லோவா போயிட்டு இருக்குது, அது கொஞ்சம் ஸ்பீட் ஆகும், அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்க எதை தொட்டாலும் துலங்க போகுது, மண்ணெடுத்தாலும் பொண்ணாக விளையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு துளாராசிக்கு இந்த மாசம் இருக்கு. சோ நினைப்பது எல்லாமே நடக்க போகுது. ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை, கலைகள் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பரா இருக்க போகுது. அதுல எல்லாமே அவங்க ஜொலிக்க போறீங்க, நீங்க அது எல்லாமே பெரிய லெவல்ல வர போறீங்க. அதுக்குள்ளான முயற்சிகள் நீங்க இன்னும் அதிகப்படுத்த போறீங்க. உங்களோட எஃபர்ட் அதிகமா போட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா தான் நடக்கும். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லாம இருந்தால் நடக்கும் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். கண்டங்கள் வந்து விலகி போறது, திடீர் அதிர்ஷ்டங்களா கொஞ்சம் ஸ்லோவா வர்றது, ஒரு முயற்சிக்கு பல முயற்சிகள் செய்யறது, டக்குன்னு நடக்காம கொஞ்சம் ஸ்பீடுல கொஞ்சம் குறைவா நடக்கும். வெளியூர் வெளிநாட்டுல போவீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி போற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள் வரும், ஆனா பிரிய மாட்டீங்க, அந்யோன்யமா இருப்பீங்க. விரயங்கள் ஆகும், அதுவும் தேவையில்லாத விரயங்களும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள், சுப விரயங்களும் நடக்கும், தேவையில்லாத விரயங்களும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது போல கொஞ்சம் ஸ்லோவா நடக்குமே தவிர பட் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. சோ ரொம்ப ஆப்போசிட்டாவும் போகாது, ஒரு 50 to 70% பாத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஓவராலா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் உங்க ஜாதகத்துல ஓகே ஆகணும் நடக்கணும் அப்படின்னு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பெருமாளையும், அதே போல பாத்துட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். சோ நீங்க வந்து இந்த வழிபாடுகளே தொடர்ந்து இந்த சனி வக்கர காலகட்டங்களை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.